இஸ்ரேல் மேல ஈரான் பயங்கரமான பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல் செஞ்சிருந்தாங்க. இந்த தாக்குதல்ல இஸ்ரேல்ல வரலாற்றிலேயே அவங்க எவ்வளவு பெரியவங்க, இந்த பாலிஸ்டிக் மிசைல்கள் செய்யற இடங்களை நாங்க அடிக்க போறோம் அப்படிங்கிற அடிப்படையில இதுவரை காலமாக உலகம் கண்டிராத மிக பயங்கரமான ஒரு யுத்தமாக ஈரான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான யுத்தம் இருக்கும். இந்த ட்ரோன்களை சமாளிக்கிறது தான் இப்ப இஸ்ரேலுக்கு கஷ்டமாக கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. டலாஹோ அப்படிங்கிற ஜெட்களுக்கு மாத்திரம் பயன்படுத்தக்கூடிய ஜெட் இன்ஜின்களை வச்சு இந்த ட்ரோன்களை ஈரான் தயாரிச்சிருக்காங்க. இப்ப இஸ்ரேல் உனக்கு பிரச்சனைடா, நீ மட்டும் போய் ஈரானுக்கு அடிக்கலாம் தானே, ஏன் வந்து அமெரிக்காவை கூப்பிட்டு கொண்டிருக்க, ஏன்டா உனக்கு பயம், உன்னால ஈரானுக்கு அடிக்கவே முடியாது, தனியே மாறி அடிச்சானுங்களா மொத்தமாக இஸ்ரேல் அழிஞ்சிரும். அதான் ஈரானினுடைய கொள்கை. ஈராக்கினுடைய மெப்பினர் ஈராக் போர்டர் இது. ஈராக்கினுடைய குர்திஸ்தான் பகுதியில இருந்து ஈரானினுடைய இந்த சைட்டுக்கு வாரத்துக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க நிறைய தீவிரவாத தாக்குதல் நடத்துவதற்கான. ஈரானினுடைய IRGC குட்ஸ் படைப்பிரிவின் தரைப்படைகள் இவங்கள் எல்லாரையுமே பந்தாடி இருக்காங்க. இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கின்றேன். மீண்டும் இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்கா கிட்ட அனுமதி கேட்க போறாங்க அப்படிங்கிறதையும், அது சம்பந்தமா இப்ப அமெரிக்காவும் இஸ்ரேலும் பேச்சுவார்த்தை நடாத்தி கொண்டு வராங்க அப்படிங்கிற முக்கியமான சம்பவங்கள் சம்பந்தமா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோ கம்ப்ளீட்டா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா பண்ணிக்கொள்ளுங்க. உலக நாடுகள்ல நடக்கிற இவ்வாறான தகவல்கள் எல்லாமே சிம்பிளா நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு முதலாவது விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப வந்து காசாவினுடைய யுத்த நிறுத்தம் முதலாம் கட்டத்தில் அப்படியே இருக்கு. இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு முதல் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பெஞ்சமின் நெத்தன்யாஹு ஆகிய ரெண்டு பேருமே வந்து பேச்சுவார்த்தை ஒன்று செய்யறதுக்கு இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையில ஹிஸ்புல்லாக்களினுடைய ஆயுத குறைப்பு சம்பந்தமா பேசுறதுக்கு இருக்காங்க. துருக்கி மற்றும் கத்தார் ஆகிய இந்த ரெண்டு நாடுகளுக்கும் அமெரிக்கா F-35 ஃபைட்டர் ஜெட்கள் வழங்குவதற்கும் இருக்காங்க இரண்டாம் கட்டத்துல காசாவினுடைய யுத்த நிறுத்தத்திலேயே. ஆனா இது எல்லாத்தையுமே கொஞ்சம் பின்தள்ளி வச்சு போட்டு பெஞ்சமின் நெத்தன்யாஹு அமெரிக்கா அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட முக்கியமான விடயங்கள் சம்பந்தமா பேச போறாரு. ஈரானுக்கு நம்ம அடிக்கணும் அப்படிங்கிற ஒத்த முடிவு பெஞ்சமின் நெத்தன்யாஹு இருக்கார். கடந்த 12 நாள் யுத்தம் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அந்த யுத்தம் ஆரம்பிக்கும் பொழுதே நமக்கு தெரியும் இது முடிகிற யுத்தம் இல்லை, கொஞ்சம் முடிஞ்சாலும் இது மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வரக்கூடிய யுத்தம் தெரியும். அந்த அடிப்படையில் இது அடுத்த கட்டத்துக்கு இந்த யுத்தம் போறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் மீண்டும் சொல்றேன், 12 நாள் யுத்தத்திலே இஸ்ரேல் மேல ஈரான் பயங்கரமான பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல் செஞ்சிருந்தாங்க. இந்த தாக்குதல்ல இஸ்ரேல்ல வரலாற்றிலேயே அவங்க எவ்வளவு பெரியவங்க. 1967ஆம் ஆண்டு யுத்தத்துல 6 நாட்கள்ல முழு உலகத்தையும் எங்களோட காலடிக்குள்ள கொண்டு வந்தவங்க, இந்த உலகத்தை ஆட்சி செய்யறது நாங்க தான், இலுமினாட்டி அப்படி இப்படி என்று சொல்லி முழு உலகத்தையும் இஸ்ரேல் ஏமாற்றி வச்சிருந்தாங்க. அந்த பிம்பம் அவ்வளவும் தகர்த்தெறியப்பட்டு இஸ்ரேல் சுக்குநூறாக உடைக்கப்பட்டிருந்துச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் ஈரானினுடைய பாலிஸ்டிக் மிசைல். இந்த பாலிஸ்டிக் மிசைலை இப்போ வந்து ஈரான் வேகமாக உற்பத்தி செஞ்சு கொண்டு இருக்காங்க. நாடு முழுவதும் இந்த பாலிஸ்டிக் மிசைலை ஈரான் உற்பத்தி செஞ்சு கொண்டு இருக்காங்க அப்படிங்கறத போன வீடியோக்களை நம்ம சேட்டலைட் இமேஜோட பார்த்திருந்தோம். அந்த அடிப்படையில இதான் இப்ப இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய பிரச்சனை. என்னடா இப்ப அணு ஆயுதத்துக்கு சமனாக இந்த பாலிஸ்டிக் மிசைலினுடைய பிரச்சனை இப்ப இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில தான் இப்ப பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று கொண்டு வருது அப்படின்னு சொன்னா, எந்த அளவுக்கு இஸ்ரேல் அடி வாங்கியிருப்பாங்க. அணு ஆயுதத்துக்கு சமனாக இந்த பாலிஸ்டிக் மிசைல், ஈரானினுடைய கனரக பாலிஸ்டிக் மிசைல்களினுடைய பேச்சுவார்த்தை சம்பந்தமா இவ்வளவு உன்னிப்பாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் மீண்டும் பேசி இந்த பாலிஸ்டிக் மிசைல்கள் செய்யற இடங்களை நாங்க அடிக்க போறோம் அப்படிங்கிற அடிப்படையில ஈரான் முழுவதும் ஒரு தாக்குதலை நாம செய்யணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு நிறுவனம் இப்ப வரப்போற ஈரான் இஸ்ரேல் யுத்தம் சம்பந்தமா முக்கியமான கருத்துக்கள் சிலவற்றை முன்வைச்சிருக்காங்க. அதாவது இதுவரை காலமாக உலகம் கண்டிராத மிக பயங்கரமான ஒரு யுத்தமாக ஈரான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான யுத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு நிறுவனங்கள் இந்த கருத்துக்களை வெளியிட்டு இருக்காங்க. இதை இஸ்ரேலினுடைய பத்திரிகையை உறுதிப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கருத்துக்களை மேலும் தெளிவுபடுத்தும் விதமாக வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர், அதாவது ஒயிட் ஹவுஸ்ல இருந்து எந்த தகவல்கள் என்றாலும் வெளியிடுவதற்கு பொறுப்பாக இருக்கிற தலைமை அதிகாரியான அண்ணா கெல்லி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, நேரத்தோடைய டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிட்டார், ஈரான் வந்து நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ், அதாவது அணு ஆயுத தயாரிப்பை, யுரேனியம் செறிவேற்றத்தை அதிகரிச்சிச்சு அப்படின்னு சொன்னா நியூக்ளியர் வெப்பன் செய்யறதுக்கு முன்னாடியே மொத்தமாக அமெரிக்கா அதை அளிக்கும் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். இது வருங்காலங்கள்ல உண்மையாகும் அப்படிங்கிறதும், ஈரான் மேல இஸ்ரேல் ஒரு யுத்தம் ஒன்றை தொடுக்க போறாங்க, இது அமெரிக்காவை வச்சு தான் தொடுக்க போறாங்க அப்படிங்கிறதும் இதுல இருந்து நமக்கு தெளிவா வழங்குது. அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு விஷயத்தை கவனிச்சு பாத்தீங்களா, இப்ப இஸ்ரேல் உனக்கு பிரச்சனைடா, நீ மட்டும் போய் ஈரான்
ஈரானுக்கு அடிக்கலாம் தானே, ஏன் வந்து அமெரிக்காவை கூப்பிட்டு கொண்டிருக்க, ஏன்டா உனக்கு பயம், உன்னால ஈரானுக்கு அடிக்கவே முடியாது, தனியே மாறி அடிச்சானுங்களா மொத்தமாக இஸ்ரேல் அழிஞ்சிரும். அதான் ஈரானினுடைய கொள்கை. இஸ்ரேலை இந்த உலக வரைபடத்தில இருந்து நீக்குவதுதான் ஈரானினுடைய கொள்கை. அந்த கொள்கையின் அடிப்படையில தான் இப்ப ஈரான் பயணிச்சு கொண்டிருக்காங்க. அதுக்கு 2030ஆம் ஆண்டு வரைக்கும் ஈரான் வெயிட் பண்ணணும், அவர்களுடைய ப்ரொஜெக்ட்கள் மொத்தமாக முடிக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த காலக்கெடுக்களை முடிக்காம, அதாவது அவர்களுடைய ஆயுதங்கள் மத்த எல்லாம் அவர்களுடைய போருக்கான எல்லா வசதிகளையும் தயார்படுத்தணும் அப்படின்னு சொன்னா 2030ஆம் ஆண்டு வரைக்கும் ஈரானுக்கு தேவைப்படுது. ஆனா அந்த காலக்கெடுவை ஈரானுக்கு கொடுக்காம இந்த யுத்தத்தை தொடங்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இஸ்ரேல் அமெரிக்கா நோண்டி கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இவ்வாறு இருக்கக்குள்ள துருக்கியினுடைய பாதுகாப்பு அமைச்சர் கடந்த 12 நாள் யுத்தம் சம்பந்தமா முக்கியமான கருத்துக்கள் சிலவற்றை சொல்லியிருக்காரு. என்னன்னா, கடந்த 12 நாள் யுத்தம் ஆரம்பிச்சது எப்படி, இந்த கார் குண்டுகளை வச்சு இஸ்ரேல் வந்து ஈரானுக்குள்ள நிறைய இடங்களை வெடிக்க வச்சிருந்தாங்க. இந்த கார் குண்டுகளை வெடிக்க வைக்கிறது யாரு அதிகமாக, ஐசிஸ் தீவிரவாதிகள் தான் இந்த தாக்குதல் அதிகமாக செய்வாங்க. சோ இது எல்லாமே நமக்கு கம்ப்ளீட்டா சொல்ற விஷயம். எந்த அளவுக்கு மேக்சிமம் தீவிரவாத தாக்குதல்களை ஈரானுக்குள்ள செய்யலாமா அந்த அளவுக்கு இந்த 12 நாள் யுத்தத்துல இஸ்ரேல் செஞ்சிருந்தாங்க ஈரானுக்குள்ள. இந்த தாக்குதல் மட்டும் இல்லாம ஈராக்ல இருக்கிற இஸ்ரேலினுடைய ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகளை குர்திஸ்தான் பகுதியிலிருந்து, அதாவது ஈராக்கினுடைய மெப்பின் ஈராக் போர்டர் இது, ஈராக்கினுடைய குர்திஸ்தான் பகுதியில இருந்து ஈரானினுடைய இந்த சைட்டுக்கு வாரத்துக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க நிறைய தீவிரவாத தாக்குதல் நடத்துவதற்கான. ஈரானினுடைய ஐஆர்ஜிசி குட்ஸ் படைப்பிரிவின் தரைப்படைகள் இவங்க எல்லாரையுமே பந்தாடி இருக்காங்க அப்படிங்கறத யாரு சொல்லியிருக்கா, துருக்கியினுடைய பாதுகாப்பு அமைச்சர். இது ஒரு புறமாக இருக்கக்குள்ள ஈரானினுடைய தாக்குதல்களை எவ்வாறு சமாளிக்கலாம், அதாவது இப்ப இஸ்ரேல் ஈரானுக்கு அடிச்சிச்சு அப்படின்னு சொன்னா மீண்டும் இஸ்ரேல் ஈரான் வந்து சும்மா பாத்துக்கிருக்க மாட்டா, ஈரான் வந்து மாறி பயங்கரமா இஸ்ரேலுக்கு அடிக்கும். அந்த அடி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கக்குள்ள இஸ்ரேலுக்கு முக்கியமான சில தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதுலயுமே குறிப்பாக ஈரானினுடைய புதிய ஹாதித் 110 அப்படிங்கிற ரக ட்ரோன்களை ஈரான் செஞ்சிருக்காங்களாம். இந்த ட்ரோன்களை சமாளிக்கிறது தான் இப்ப இஸ்ரேலுக்கு கஷ்டமாக கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. டலாஹோ அப்படிங்கிற ஜெட்களுக்கு மாத்திரம் பயன்படுத்தக்கூடிய ஜெட் இன்ஜின்களை வச்சு இந்த ட்ரோன்களை ஈரான் தயாரிச்சிருக்காங்க. இதனுடைய முக்கிய நோக்கம் எதுவாக இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆரம்ப கட்டமாக இந்த ட்ரோன்களை ஈரான் ஏவுவாங்க. இந்த ட்ரோன்களை ஏவின உடனே வந்து இப்ப எதிரி நம்ம நாட்டுக்குள்ள வருது அப்படின்னு சொல்லி இப்ப இருக்கிற அயன்டோம்கள் இந்த ட்ரோன்களை தாக்குறதுக்கு ஆரம்பிக்கும். இந்த நேரத்துல தான் ஈரான் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த தாக்குதல் நடாத்தக்கூடிய இஸ்ரேலினுடைய மிசைல்களினுடைய பாதைகளை மாற்றி அதுக்கு பின்னாடி பாலிஸ்டிக் மிசைலை அனுப்புவாங்க. அனுப்பும் பொழுது இப்போ வந்து பாலிஸ்டிக் மிசைல் நேரடியாகவே இஸ்ரேலை சென்று தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே எந்த ஒரு தங்குதடையும் இல்லாம இஸ்ரேலினுடைய வான்பரப்பு பாதுகாப்பை உடைப்பதற்குரிய 110 அப்படிங்கிற இந்த ட்ரோன்கள் பயன்படுத்தப்படும். இதை எப்படி இப்ப இஸ்ரேல் சமாளிக்கிற அப்படிங்கிற அடிப்படையில நடவடிக்கைகளை செஞ்சு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரோன்கள் அதிகமாக அனுப்பப்படும் பொழுது ஏவுகணைகளை மட்டும் இல்லை, அந்த ஏவுகணைகளை ஏவின ரேடார் சிஸ்டம், கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு தளங்கள் நேரடியாக சென்று தாக்கக்கூடிய சக்தியும் இந்த ட்ரோன்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நேரத்தோடைய வந்து ஈரானினுடைய 136 அப்படிங்கிற ஷாஹித் ட்ரோனை வந்து அமெரிக்கா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் கொப்பி அடிச்சு இருந்தாங்க, அதை சோதனையும் செஞ்சு பார்த்திருந்தாங்க. ஆக ஈரானினுடைய அறிவியல் துறை எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கறத இது நமக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். இஸ்ரேல் வந்து இவ்வாறு மிரட்டல்கள் ஈரானுக்கு விடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஈரான் பாத்துக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. ஈரானினுடைய எஃப்எம் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் ஆராய்ச்சி முக்கியமான தகவல்கள் சிலவற்றை அல் ஜசீராவுக்கு வழங்கியிருக்கார் ஒரு பேட்டியின் போது. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து கத்தாரை தாக்கல, ஈரான் கத்தாரை தாக்கல, ஒரு பொழுதும் ஈரான் கத்தாரை தாக்காது. கத்தாரில் உள்ள அமெரிக்காவினுடைய நிலப்பரப்பையே ஈரான் தாக்கிச்சு, அமெரிக்காவினுடைய பேசஸ் தான் ஈரான் தாக்கிச்சு தவிர வேற எதையுமே கத்தார்ல தாக்கல. அதே மாதிரி அமெரிக்கா மீண்டும் ஈரானை தாக்குமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய நிலைகள் அத்தனையையும் ஈரான் மீண்டும் தாக்கும். அமெரிக்காவினுடைய பேசஸ்களை கை வைக்கிற அப்படிங்கிறது சும்மா ஒரு விஷயமா? எந்த நாடாவது கை வச்சிருமா? ஈரான் வச்சுட்டானே, அதான் இப்ப இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை. அமெரிக்காவுக்கு சட்ட சிக்கலே என்ன, இது எப்படியாலும் முடிவுக்கு கொண்டு வரணும். இப்ப அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானுக்கு அடிக்கணும், அடிக்கத்தானே ஆகணும். வேற எந்த நாடுகளும் அப்படி செய்யல. ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நடக்குது, ரஷ்யா கூட அப்படி அமெரிக்கா ஆயுதங்களை அமெரிக்காவினுடைய இடங்களை கை வைக்கல டைரக்டா போய். ஆனா ஈரான் கை வச்சது அப்படிங்கிற வந்து சாதாரணமான மூவிங் இல்லை. இது ஆக இன்னொரு யுத்தத்திற்கான அறைகூவலாகவும் அவை இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில இப்ப வரும் நாட்கள் இந்த யுத்தம் எப்ப மட்டும் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொன்னா, ஜனவரி முடிய பிப்ரவரி ஆரம்பத்தில், அதாவது இன்னொரு 1.5 மாதங்களுக்குள்ளே போற ஈரானோட நடாத்துவதற்கு பேச்சுவார்த்தை நடாத்த போறாங்க. எடியோ தஹுரனோத் முக்கியமான கருத்துக்கள் சிலவற்றை வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைத்தால் அதை நம்பி நாம ஏற்றுக்கொள்ள கூடாது. ஹமாஸ் ஆயுதங்கள் ஒப்படைக்கம் அப்படிங்கிற பேர்ல
கொஞ்சம் ஆயுதங்களை நம்ம கிட்ட தந்து போட்டு மீதமாக இருக்கிற ஆயுதங்களை வேறையா செப்பரேட் பண்ணி வச்சிருவாங்க. பிறகு நமக்கு எதிராக அதை பயன்படுத்துவாங்க. ஆக இதை நாம் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று இஸ்ரேலினுடைய அதிகாரிகள் அஞ்சுவதாக எடியோத் அஹ்ரோனோத் இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க. ஹமாஸ் ஆயுதங்கள் ஒப்படைப்போம் அப்படின்னு சொல்லலையே, ஏன் இவ்வாறான கருத்துக்கள் இப்ப குறுக்களை வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ப்ராஜெக்ட் சன்ரைஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம் ஒன்றை அமெரிக்கா காசாவுக்குள்ள கொண்டு வரதுக்கு இருக்காங்க. இதை அமெரிக்காவினுடைய விட்காஃபும் ஜாரட் குஷ்னரும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கத்தார், ஈஜிப்ட் ஆகிய நாடுகளினுடைய முக்கிய அதிகாரிகளுக்கு இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமா விளக்கம் அளிச்சிருக்காங்க. இது 20 ஆண்டு காலம் கொண்ட ப்ராஜெக்டா இருக்கு. 4 கட்டங்களாக இது அமைக்கப்படும். 112 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவுல இந்த கட்டுமானங்கள் காசாவுக்குள்ள அமைக்கப்படும். இது காசாவை மீள்கட்டமைக்கக்கூடிய ஒரு முயற்சியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனுடைய தலைநகரமாக, அதாவது ரஃபாவை மையமாக வச்சுதான் இந்த திட்டங்களை அமெரிக்கா முன்னெடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம காசாவினுடைய மக்களுக்கு ஆரம்ப கட்டமாக 60 பில்லியன் அமெரிக்க டாலர் மானிய முறையிலையும் கடன் அடிப்படையிலையும் பணம் வழங்க போவதாகவும் அமெரிக்கா கடன் கொடுக்க போறாங்களாம் காசா மக்களுக்கு. அமெரிக்கா 60 பில்லியன் அப்படிங்கிற சவுதிக்கு ஒரு பணமாகுது, கத்தாருக்கு ஒரு பணமாகுது, ஈஜிப்டுக்கு ஒரு பணமாகுது இல்லையே. 1 ட்ரில்லியன் கணக்குல அமெரிக்கா இறைச்சி கொண்டு இருக்காங்க. அரப் கண்ட்ரிஸ் 60 பில்லியன் பணம் அப்படிங்கிற காசாவை கொடுக்கிறது ஒரு பெரிய ஒரு பணமே இல்லை சவுதி அரேபியாவை பொறுத்தவரையில். இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு மொத்தமாக 20 ஆண்டுகள் தேவைப்படும். இந்த 20 ஆண்டுகளுக்குள்ளே இப்ப இருக்கிற காசா மக்கள் எங்க அனுப்பப்படுவாங்க அப்படிங்கிற எந்த ஒரு குறிப்புகளும் அமெரிக்கா சப்மிட் பண்ணின இந்த ப்ராஜெக்ட் சன்ரைஸ்ல எந்த விதமான குறிப்புகளும் இல்லை. இது இப்ப இருக்கிற ஒரு கேள்விக்குறிகள் ஒன்றாக இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆகும் அப்படின்னு சொன்னா ஹமாஸ் ஆயுதங்களை மீண்டும் ஒப்படைப்பதற்கு தயாராக இருங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா நம்புவதாகவும், இதை அமெரிக்கா டைரக்டா ஹமாஸோட பேசல, நான் நேரத்தோட சொன்ன மாதிரி கத்தாரோட, யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட, அதே போன்று ஈஜிப்டோட, இந்த நாடுகளோட தான் அவங்க பேசியிருக்காங்க. இந்த திட்டங்களுக்கு ஹமாஸ் எவ்வாறான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த திட்டம், அதாவது இந்த 112 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவுல காசாவுல அமைக்கப்பட போற இந்த ப்ராஜெக்ட் சன்ரைஸ் அப்படிங்கிற இந்த திட்டம் பொய்யானது அப்படின்னு சொல்லி நியூயார்க் போஸ்ட் ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காங்க. அதாவது நியூயார்க் போஸ்டுக்கும் அமெரிக்காவினுடைய கவர்மெண்ட்டுக்கும் இடையிலே இப்ப அமெரிக்காவில் ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று போய்கொண்டு இருக்கு. அப்படி இல்லை, இவங்க $112 கொடுக்கல. நியூயார்க் போஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க $112 கொடுக்கல, வெறும் 60 பில்லியன் பணத்தை காசாவுக்கு கொடுக்க போறாங்க. இதனூடாக ப்ராஜெக்ட்களை செய்ய போறாங்க. இந்த 60 பில்லியனுமே வருங்காலங்களில் கடனாக பெற்றுக்கொள்ள போறாங்க அப்படிங்கிறத தான் நியூயார்க் போஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க. இந்த வீடியோல ஃபைனலா நான் உங்கள்ட்ட கேட்க இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் நடாத்த போவதாக செய்திகள், கிட்டத்தட்ட ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட செய்திகள் இப்ப வெளியாகி இருக்கு. இந்த யுத்தம் ஏற்படுமா ஏற்படாதா, இன்னும் ஒரு ஈரான் இஸ்ரேல் யுத்தம் வருமா வராதா அப்படிங்கிறத கீழே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை பார்த்து அடுத்த வீடியோல நம்ம இன்ஃபர்மேஷன் சேர்த்து சொல்லலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கொண்டு, இது வரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.